Hey squad, it's me MCR Surya. Welcome to our channel MCR Vlogs. So இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் ஜங்ஷன்ல இருக்கோம். எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் கோயிலுக்கு தாங்க போக போறோம். 2024 வச்சு சொல்லிட்டு அடிச்சிருச்சு. ஸோ 2025ல நம்ம புது வைபோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். நம்ம தலைவர் இவர் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் ப்ரோ. இவர் தான் சொன்னாப்ல திருச்செந்தூர் போயிட்டு வந்தா திருப்ப வரும்னு சொன்னாரு. திரும்ப வந்தா பரவாயில்ல, திரும்பவே வர மாட்டேங்குது. ஆனா திருச்செந்தூர் போகணும் முடிவு பண்ணதுல இருந்து அவருக்கும் சரி எனக்கும் சரி வேலை விஷயம் ஆகட்டும் வீட்டுல இருக்க விஷயம் ஆகட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா சூறாவளி மாதிரி சொல்லிட்டு அடிச்சிச்சு guys. நம்ம போய் தரிசனம் பண்ணாதான் ஏதோ பாசிட்டிவ் வைஸ் கிடைக்குன்னு சொல்றாங்க. பார்க்கலாம். நம்ம ஆரம்பிச்ச இடத்துல இருந்தே இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் ஃபீல். கிட்டத்தட்ட நம்ம 3 வருஷம் யூடியூப் சேனல் அப்படியே ரன் பண்ணி நம்ம ஆக்ஷன் ஆனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 8 months என்னால் vlog பண்ண முடியல. பட் அப்படி இருந்தும் நம்ம ரேப்பிடோ கண்டென்ட் போட்டிருந்தப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் அப்ளை பண்ணலாம். அதை போட்டிருந்த ஒரு 8 வீடியோஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வைரல் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அது மூலியமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1300 சப்ஸ்கிரைபர் கிட்ட, அதாவது 1300 MCR ஃபேமிலி கிட்ட உருவாயிருக்கும். இப்போ டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு 3000 மேலே நம்ம ரீச் பண்ணியாச்சு. இப்போ இந்த நொடியில இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம vlog கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம திரும்ப திருச்செந்தூர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம எப்படி சொல்றது, ஒரு பேட் வைப்ல இருந்து நம்ம புது வைப்புக்கு உள்ள வரதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ரெக்கவரி ஆளுனாலுமே கிட்டத்தட்ட நம்ம எப்படியோ வீட்டில் பேசி சம்மதிக்க வச்சு திரும்ப நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணி இப்போ நம்ம வந்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்னை விட முக்கியமான பார்த்தீங்கன்னா நம்ம ஹரிஷ் ப்ரோ தான். அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா முக்கியமாக திருச்செந்தூர் தேவைப்படுது. அது போயிட்டு வந்து அவர் வாழ்க்கையில பல இன்மைகளை பார்க்க போறாரு. அதை நானும் பார்க்க போறேன். கிட்டத்தட்ட லாஸ்ட் இயர் நம்ம மறக்க முடியாத நாள். நம்ம ஆல் இந்தியா ரைடில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம கர்நாடகா ரைட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் பண்ண ஒரு 3 ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. ஸோ உங்களோட பிளெஸிங்ஸ் ப்ளஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி நீங்கள் எல்லோரும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கே நம்ம தனியாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லி வீடியோ நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருக்க பசங்களுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சைட்லேருந்து ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து நமக்கு இருந்த சப்போர்ட்டெல்லாம் டோட்டலாகவே கட் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வீட்லேயும் ஆச்சு. பட் எப்படின்னா நீ எல்லாம் பண்ணு, பட் ஆனால் நீ ஃபுல்லாக ரெக்கவரி ஆகிட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சப்போர்ட் மீன்ஸ் அவங்க ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணல. ஆனால் நீ ஃபுல்லாக பழைய மாதிரி தேறி வா, அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம்னாங்க. நம்மளால் வந்து ஃபுல் ரெக்கவரி ஆக முடிஞ்சான்னு கேட்டிங்கன்னா பட் நம்ம பண்ண ஹார்ட் ஒர்க்னால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ரெக்கவரி ஆகிட்டோம். ஸோ கிட்டத்தட்ட மல்டிபிள் ஃப்ராக்சர்ஸ், அதில் மட்டும் பிரேச்சர் பிளக்ஸஸ் இன்ஜுரின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நர்வ் டிரான்ஸ்பிளான்ட் வேறு பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டில் வந்து ஒரு நர்வ் வந்து கட் ஆகிடுச்சு. ஸோ அதோட சர்ஜரி இன்னும் பெண்டிங் ஒரு 2 இருக்குது. அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம திருச்செந்தூர் போயிட்டு எல்லாமே பேட் திங்ஸாக பேட் வைப்பாகவே இருக்குது. இந்த வருஷம் திருச்செந்தூர் போனால் ஒரு திருப்பம் வரும்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம திருச்செந்தூர் போகலான்னு ஒரு பிளான் பண்ணி நம்ம திருச்செந்தூர் கிளம்பிட்டாங்க. இந்த திருச்செந்தூருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டேரெக்டாக நம்மளால வர முடியல. இதுக்கே நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அது என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா நான் திருச்செந்தூர் போயிட்டு நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம திருச்செந்தூர் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 2 மணிக்கு நம்ம ட்ரெயினில் கிளம்பணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி ஜங்ஷனில் இருக்கோங்க. ஏன் அப்படி இவ்வளோ நாள் vlog நான் ரெக்கார்ட் பண்ணல அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சுங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணேன், நான் திரும்ப ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டேன். அதே சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் அங்கே ஒரு பிரச்சனை. சரி அதை கிளியர் பண்ணிட்டு அவசரமாக கிளம்புனா நைட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கிடைக்கல. சரி பஸ்ஸையும் பிடிச்சி நம்ம விழுப்புரத்துக்கு வந்தோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு ட்ரெயின் இருக்கும், அதை பிக்கப் பண்ண முடியும். நம்ம திருச்செந்தூர் வந்தே ஆகும்னு சொல்லிட்டு 3 ட்ரெயின் நம்ம மாறி வந்தாலும் பரவாயில்லிட்டு நம்ம விழுப்புரத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திருச்சி வந்தாங்க. திருச்சியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி ஜங்ஷன் வந்தோம். இப்போ திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருச்செந்தூர் போகிறோம். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் நம்ம இப்போ வந்துருக்கோம். அதுவும் விழுப்புரத்துலேருந்து நம்ம திருச்சி வர்றது நம்ம பட்ட பாடு. கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே நம்ம ரிசர்வ் பண்ணி வர முடியல. எல்லாமே ஜென்ரல் டிக்கெட் தான் எடுத்துகிட்டு வந்தோம். அந்த ஜென்ரலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிற்க கூட கால் வைக்க கூட இடம் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு நம்ம சோட்டா பாய்ஸ் வடக்கன்ஸ் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கோபி சுதாகரனை சொல்லியிருப்பாங்கல்ல, சேம் அதே மாதிரி தான். எங்கடா யாரா நீங்களா எங்கிறதா வரீங்க அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக வடக்கன்ஸ் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஜென்ரல் கம்போர்டே வந்து பார்த்தீங்கன்னா என்னமோ அவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நம்மளால் எதுவுமே கூட கேட்க முடியல. கொஞ்சம் நவருங்கன்னா கூட சண்டைக்கு வராங்க, அந்த மாதிரி இருக்குது நிலமை. ஸோ அதையும் நம்ம பொருட்படுத்தாமல் கிட்டத்தட்ட 2 hours பார்த்தீங்கன்னா நம்ம நின்று நம்ம அப்படியே கடந்து வந்தோம். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாட்ஃபார்ம் 3ல இருக்கும். நம்ம திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. பேக்ரவுண்ட் லவுடாக சவுண்டு கேட்கும். முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணுறேன், கொஞ்சம் பார்த்து மன்னிச்சிருங்க.
ஸோ நம்ம நினச்ச மாதிரியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம திருநெல்வேலி ஜங்ஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருச்செந்தூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம். ஜங்ஷன்லேருந்து வெளியே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இங்கே சரியான வெயில் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம ஜென்ரல் வாலில் தான் வந்தோம். அது மட்டும் இல்லாமல் ஹீட் ஓவர் ஹீட்டு மூச்சு விட கூட எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு படிக்கட்டில் நின்று பண்ணிட்டு ஏற்கனவே நம்ம காலில் வேறு ஏகப்பட்ட ஃப்ராக்சர், கிட்டத்தட்ட 8 ஃப்ராக்சர் காலில் மட்டும், ஒரு ராடு வேறு ஃபிட் பண்ணிடுது. ரொம்ப நேரம் நிற்கவும் முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் குனிஞ்சு நின்று அப்படியே சீட் மேலே சாஞ்சுன்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பண்ணால் அப்புறம் அங்கேருந்து ஒரு அக்காவும் பார்த்துட்டு நீ உட்காருப்பா அப்படின்னு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே எப்படியோ முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு ட்ராவல் எல்லாமே. ஸோ வெளியே வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட்டாக இருக்கணுன்னே ஹரிப்ரோ கேட்டாப்புல எங்கே போகலாம் என்ன இதுன்ட்டு உடனே என்ன சொல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸை போடும், பாடியை கூல் பண்ணும், பண்ணிட்டு அதுக்கப்புறம் எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பார்த்தீங்கன்னா அடி ஜூஸை போட்டு இப்படி விழுக்கிறாப்புல. ஜூஸே காலி ஆயிடுச்சு. அடுத்த ஜூஸ் எங்கடான்னு சொல்லிட்டு தலைவர் டென்ஷனில் இருக்காரு. ஸோ அடுத்து ஒரு ஆர்டர் பண்ணி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பிளான் என்னன்றது தாங்க இப்போ நமக்கு ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் என்ன அப்படின்னா, நம்ம திருச்செந்தூர் போகிறோம் அப்படின்னு நம்ம வீட்டில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த தெரிஞ்சவங்க தெரியாதவங்க நிறைய பேர் இந்த அட்வைஸ் பண்ணுற ஒரு கேங் இருப்பாங்களா, அவங்க என்ன சொன்னாங்கன்னா திருச்செந்தூர் போகிறப்ப 2 நாள் டிசைட் பண்ணுவாங்க. இதில் புதன்கிழமை அன்னைக்கு நம்ம போயிட்டு புதன்கிழமை நைட்டு பீச்சில் சம்திங் ஸ்டே பண்ணிவிட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம முருகரை பார்த்துட்டு நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பண்ணணும் வீட்டில் ஒரு கண்டிஷனாகவே சொல்கிறாங்க. ஸோ அதை தான் இப்போ நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அதனால நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 6:50க்கு எப்போவுமே நம்ம கள்ளக்குறிச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஒரு ட்ரெயின் இருக்குது. வீக்லி 7 டேஸுமே இருக்குது. ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு 6:50க்கு ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 7:30க்கு அந்த ட்ரெயின் வந்து நம்ம திருச்செந்தூரில் ட்ராப் அவுட் பண்ணிடுவோம். பட் நம்ம அதுவுமே பிளான் பண்ணோம். ஆனால் என்னோட ஒர்க் ப்ரெஷரில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணி நான் வர்றதுக்கு கிட்டத்தட்ட நைட் பார்த்தீங்கன்னா 10:30 நான் வீட்டுக்கே போனேன். அங்கே நான் ரெடி ஆகிட்டு திரும்ப நான் விழுப்புரம் ஜங்ஷனில் வந்து ட்ரெயின் ஏறது கிட்டத்தட்ட மணி 2 மணி தான் நான் ட்ரெயின் பண்ணோம். அதுவும் 3 ட்ரெயின். விழுப்புரத்துலேருந்து திருச்சி, திருச்சியிலேருந்து திருநெல்வேலி, திருநெல்வேலியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருச்செந்தூர். 3 ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி வந்துருக்கும். இப்போ இங்கேருந்து இப்போ ஒரு 4 மணி நேரத்தை எப்படி ஓட்டுறது தான் மேட்டர். அதான் என்ன பண்ணுறது என்னன்னு தெரில. இந்த திருச்செந்தூரில் வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ஏதாவது இருக்கா என்னாலும் தெரில. ஏதாவது இருந்துச்சுன்னா சரி மூவி போகலாமான்னு பார்த்தா ஹரிப்ரோ ஐயோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, வேறு ஏதாவது கோயில் கூட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். திருச்செந்தூரில் வேறு ஸ்பாட் இருக்குன்னா அங்கே போய் பார்த்துட்டு ஒரு 4 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பீச்சுக்கு ஒரு 8-8:30 மணி அந்த மாதிரி போக சொன்னாங்க. ஏன்னா 8 மணிக்கெலாம் ஏதோ நட சாத்திரும் அப்படின்னு மாதிரி சொன்னாங்க. ஸோ பீச்சில் போயிட்டு நம்ம ஸ்டே பண்ணுறோம். ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த சன்ரைஸ் ஆகி பார்த்துட்டு நம்ம ஒரு 6 மணி அந்த மாதிரிலாம் வந்து நம்ம கடல்லையும் குளிச்சுட்டு கிணறு இருக்க மாதிரி யாழி கிணறு சம்திங் சொன்னாங்க, அதுலேயுமே குளிச்சுட்டு சாமி பக்கம் நம்ம போக போகிறாங்க. மைக்கு பேர் ஆகலை சரிவா, அதுக்குள்ளே பில்லை கொடுத்துட்டாங்க. சீக்கிரம் இடத்த காலி பண்ணிடான்னு சொல்லி பிஸ்லேயே கொடுத்துட்டாங்க. அதே ஒரு 5 நிமிஷம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கிளாரிட்டி எதுவுமே இல்லை, மைக்கும் ஒர்க் ஆகும் போயிடுச்சு. சரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 20% தான் இருக்குது. சரி நான் சார்ஜர் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதெல்லாம் பவர் பேங்க் ஒயர்லெஸ் பவர் பேங்க், அதெல்லாம் ஒரு தனியாக ஒரு 20,000 mAh ஒரு பவர் பேங்க், நான் 2 பவர் பேங்க் எடுத்துகிட்டு வந்தேன். சார்ஜ் கனெக்ட் பண்ண சார்ஜ் ஆக முடியாது. ஐஃபோனு கிட்டத்தட்ட மீட் பாக்ஸாக தேடி சுவிட்ச் பாக்ஸாக அலையிறாங்க. எதில் போட்டாலுமே சார்ஜர். சரி ஃபோன் கம்ப்ளைண்ட்டாக பார்த்து வேறு கேபிள் ட்ரை பண்ணால் அதில் ஏறுது. அந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா லூஸ் கனெக்ஷனாக இருக்குமோன்னு சொல்லி விட்டுட்டேன். விட்டு ஏறிச்சு வேறு ஒரு அடாப்டர். சரின்ட்டு நம்ம எதாவது பண்ணுறோன்னா ஒயர்லெஸ் பவர் பேங்க் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சின்ன ஒரு 5,000 mAh அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் ஒரு டெம்பரரியாக சார்ஜ் பண்ணிவிட்டேன். ஒரு 20ல் இருந்ததை ஒரு 50, 56, 58 ஒரு 60 மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். அதுவுமே சார்ஜ் காலி. சரின்ட்டு திருநெல்வேலி ஸ்டேஷன் வர வரைக்குமே ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அப்படியே மேஜராக அப்படியே தள்ளி வந்துட்டேன். அதனால தான் அது வந்து நான் வ்ளாகே பண்ண முடியல. ஒன்ஸ் ஒரு வ்ளாக் நம்ம சார்ஜ் காலி பண்ணிட்டோன்னா கான்டாக்ட் எதுவும் நான் பண்ண முடியாது, பேமெண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வ்ளாக் எடுக்கல. அதனால் அந்த ஒரு ரீசன் தான் வ்ளாக் பண்ணல. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சரி திருநெல்வேலி இறங்கிட்டோம். அடுத்த ட்ரெயினுக்கும் நமக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 hour பார்த்தீங்கன்னா ஒரு டைம் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நைட் 2 மணிக்கு தானே ஏறணும். ஸ்ட்ரைட் ட்ரெயின் வந்து 6:50 முடிஞ்சு. ஸோ 2 மணி 3 ட்ரெயின் மாறணும் இல்லையா, அதில் 2ஆவது ட்ரெயின் தான் திருநெல்வேலி ஜங்ஷன். அந்த 2ஆவது ட்ரெயின் முடிஞ்சு இப்போ நம்ம திருச்செந்தூர் ட்ரெயின் ஏறுறதுக்கு 1.5 மணி நேரம் டைம் இருந்துச்சு. சரி நானும் ஹரிப்ரோ என்ன பண்ணோம், பக்கத்தில் நியர்லி ஆப்பிள் சர்வீஸ் சென்டர் இருக்கா போய் பார்க்கலாம் அப்படின்னா கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தோம். ஒரு 2.5 கிலோமீட்டர் இருந்துச்சு. சரி ஆட்டோ வரேன் அதுன்னு கேட்டால் 150, 200 நானுங்க. சரி வேணாம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வேற கொஞ்சம் பெட்டரான சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு பார்த்தோம். நம்ம கேபிள் போட்டு பார்த்தாங்க ஏறல. அவங்களோட கேபிள் ஒன்று வச்சிருந்தாங்க, ஒரு பர்சனலாக யூஸ் பண்ணுற ஐஃபோனோட கேபிள் வச்சிருந்தாங்க, ஏறுச்சு. இப்போ உங்களுக்கு கேபிள் தான் ப்ராப்ளம், என்னோட ஏறுது அப்படின்னா வேற ஒரு கேபிள் போட்டு பார்த்தா நம்ம கேபிள் புதுசாக ஒரு 400 கிட்ட ஒரு கேபிள் வாங்கிட்டு தான் சார்ஜ் போட்டு நம்ம வ்ளாகே ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஜங்ஷன் வந்து நம்ம வ்ளாகே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கள்ளக்குறிச்சியிலேருந்து விழுப்புரம் போகணும், எப்படி போகணும், விழுப்புரத்துலேருந்து நம்ம திருச்சிக்கு எப்படி போகணும், அதுவும் ஸ்டாண்டு விழுப்புரத்துலேருந்து ட்ரெயின் ஃபுல்லாக நம்ம சேட்டா பாய்ஸ் தான் ஃபுல்லாக அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, படுத்துக்கிட்டாங்க அப்படியே கீழே. நம்ம வந்து ஒரு கால் மேலே இன்னொரு கால் வச்சு நிற்கிற அளவுக்கு நம்ம நிலமை. நவருனாலும் சண்டைக்கு வராங்க. நமக்கு வேறு லெஃப்ட் ஹேண்ட் வந்து போய் சப்போர்ட் இல்லை, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது தெரியும். என்னன்னா நமக்கு பிரேச்சியல் பிளெக்ஸஸ்னு ஒரு இன்ஜுரி. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே நோட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை பற்றி கிளியராக சொல்லணும் ரொம்ப லென்த் ஆகும். நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவே நான் பண்ணுறேன். இது
ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு, இது எப்படி ரிகவரி ஆகும், என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, நான் எல்லாமே சொல்கிறேன். இப்போதைக்கு நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது சென்சேஷனும் லாஸ் ஆயிடுச்சு, கண்ட்ரோலும் லாஸ் ஆயிடுச்சு. இதான் நம்மளோட கரண்ட் ஸ்க்ரீன் ரிவ்யூ, நம்மளோட கரண்ட் இதுதான். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறோம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. இன்ஸ்டாகிராமே பார்த்தீங்கன்னா எம்சிஆர் ஸ்டுடியோன்ற நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கிங்க. என்ன கெஸ்ட் ஹவுஸ் அது? அவங்க கெஸ்ட் ஹவுஸுக்கா நம்ம தான் கெஸ்ட் ஹவுஸா? நல்ல இடம் பார்க்கலாம் பார்த்தோம். பைக்கில் நம்ம எப்பவுமே போகிற இடத்துல பக்கத்தில் என்னென்ன பார்த்துட்டு மேப் போட்டு அடித்து நோக்கி வந்துடுவோம். பட் இப்போ ட்ரெயினும் பஸ்ஸும் மாறி மாறி வந்தனால அலைச்சல் ஒரு பக்கம், ஒரு 4 மணி நேரத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம ஹரிபுரம் என்ன சொல்லுவார், பக்கத்தில் சாப்பிட்ற இடம் இருக்குது, சாப்பிட்றலாம் அப்படின்னு இருக்குது. அதான் இருக்கா என்ன பார்க்கலாம் போயிட்டுருக்கோம். வானம் பறந்து பார்க்க ஏங்கும் பூக்கள் சிறகை நீட்டுதா, ஓடும் நதியினிலே ஓடம் ஓய்ந்து கரையை தேடுதா. என்றும் இவனும் குழந்தையா, வார்த்தை இன்னும் மழலையா, சிரிப்பில் இதயம் பொங்குதே, கருணை சிந்துதே. காற்று மலையில் மோதலாம், அந்த கடலில் சீரலாம், இந்த குழந்தை கூட்டத்தில் இவனும் தென்றலே. கல்வியில சொல்லு, தெய்வ வாக்கு திடனாவ சொல்லு, 9 வாக்கு ஒளியாம சொல்லு, நம்புன வாக்கு நடராஜா சொல்லு, மீனாட்சி காமாட்சி முன்னேற்றத சொல்லு, நிற்ற கல்யாணி உத்தரவை சொல்லு, சக்தி மாறி எங்கள் அம்மா எனக்கு வெற்றிகரமா சொல்லணும், முருக கடவுளே எனக்கு முன்னேற்றத்தை சொல்லணும். தம்பி கைக்கு அன்னை ரேகை, தனரேகை, ஆயுசு ரேகை. தம்பி உங்களுக்கு தீர்க்க ஆயுசு. ஆனால் தம்பிக்கு பெருவரல் வளவு. இவனுக்கே 2 கண்டத்தில் அல்வா கொடுத்து ஒடியாந்துட்டீங்க. இன்னும் உங்கள் கைக்கு கண்டங்கிறதுல எதுவுமே கிடையாது. ஆயுசு உங்களுக்கு தீர்க்க ஆயுசு தான். தம்பி பார்க்குற பார்வை பணப்பார்வை, முழிக்கிற மொழிலாம் ராஜமொழி. இளமையில கஷ்டம், புதுமையில வாழ்க்கை. இந்த கைக்கு அம்மாவுக்கு செல்ல பிள்ளை, அப்பாவுக்கு அருமை பிள்ளை. அருமையாக இருந்தாலும் பெற்றவங்களுக்கு என்னைக்கு பெருமையோடு வாழ்ந்து காட்டிடுவீங்க. நண்பர்களும் பெரன்ஸுக்கு உயிரை கொடுப்பீங்க, ஒத்தாசையும் பண்ணுவீங்க. ஆனால் எந்த இடம் போனாலும் உங்கள் சொந்த புத்தியை கொண்டு போங்க, வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும். உங்கள் ஐயா அந்த கைக்கு மனைவி தாரம், அம்மா வழியிலையோ அப்பாரோட சொந்தத்துலேயோ தாய் வழியோ தாய் மாமட்டு பிள்ளையோ கட்டுற ரோகம் இல்லை. உங்கள் மனசு பிடிச்ச மனைவி தான் உங்களுக்கு மகாலட்சுமி தான். உங்களுக்கு வரப்பட்ட மனைவி எங்கள் அம்மா வாயாடி பொண்ணு வழக்குள்ள பொண்ணாக தான் வருவா. நீங்கள் ஊருக்கல்ல ராஜாவாக இருப்பீங்க, ஆனால் உங்கள் மனைவி சொல்லுக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்வீங்க. நீங்களும் மனைவியும் உயிரில் தான் தண்டனையா, உள்ளத்தில் ஒன்றாவே வாழ்ந்து கட்டிடுவீங்க. சிவனும் சத்தியம் போல வாழ்ந்து கட்டிடுவீங்க. இந்த கையை ராசிக்கு தம்பிக்கு சந்திரமேடு, சூரியமேடு, சுக்கிரமேடு, புதமேடு, குருமேடு வந்துருக்கு. இனிமேத்தான் லாபம் உங்களுக்கு, போக போக லோகம். செய்யும் தொழிலும் எல்லாரும் ஓடி சம்பாதிப்பாங்க, ஆனால் தம்பி உட்கார்ந்த இடத்துல சம்பாதிச்சிருவீங்க. வாயில பொய்யில்லை, கையில களவு இல்லை. நானே நம்பிக்கை கொண்டு எந்த இடம் போனாலும் பேரு புகழோட வாழ்வீங்க. தோஷமெல்லாம் மாறி போச்சு. பல பேர் போட்டி போறாம திருஷ்டி ஓமளிப்பு தான் நிறைய இருக்கு. கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனை மாத்திரம் மாத்திக்கங்க, எந்த குழப்பமும் வராது. நம்ம குறி சொன்னாங்கல்ல, அது கேட்டவங்க ஹாப்பியா இருந்துச்சா? நம்ம குறி சொன்னாங்கல்ல, அது அவ்வளவுதாங்க. அந்த நிமிஷம் தாங்க மறந்து போயிடணுங்க. அவ்வளவுதான். மாதிரி வளர்க்கணும், அவ்வளவுதான். உயிர் நினைக்கணும். நம்மள மயிரை கூட மதிக்க மாட்டேது. அவன் குடிக்கிறான், குடிக்குமா ஏதோ பண்றான், சரக்கு அடிக்கிறான், கஞ்சா அடிக்கிறான், ஆண்டு போடுறான், தூக்கி போட்டு மிதிக்கிறானுங்க, ஏமாத்துறானோ, பொய் சொல்றானுங்க. கெட்ட பழக்கம் இல்லாத டீயை நம்ம எல்லாரும் டீயை கூட நிப்பாட்டுறோம். ஏதோ உண்மை பேசினா அது பிடிக்க மாட்டேங்குது. அவளுக்காக நல்லா பல்லளிக்கணும், செலவு பண்ணணும். சிரிச்சு பேசினா நல்லவன், ஏதோ சைலண்டா இருந்தா கெட்ட பையனும் அவளே முத்திர குத்திக்கிறாவு. ஒரு மயிரும் சைலண்டா இருந்தா ஒரு மயிரும் தெரியாது. சிரிச்சு பேசினா உலகமே அவன் காலு கீழே மாதிரி நடத்திடுவாங்க.